ரொம்ப ரசிகர்கள் நம்ம எஸ்கே டிவியோட வியூவர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய வணக்கம். இப்போதைக்கு தளபதி விஜய் அண்ணாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்ன்றது வந்து கிடச்சிருக்கு. அதாவது நான் சொல்லலைங்க, இதை சொன்னது யாருன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்களோட ஓன் ஸ்டேட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்குமே அது தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் கிடையாதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேஸ்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸு. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்ன்ற படம் யாஷோட படம், அவரை கன்னடா ஹீரோ தான், அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காலபைரவன் இன்னொரு படமும் பார்த்தீங்கன்னா அதுவும் கன்னடா படம் தான் பண்ணுறாங்க. நடுவில் அவங்களோட ப்ரிஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். அது ரிலீஸ் பண்ணணும்னு நினச்ச டைம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 இவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு. இப்போ காலபைரவான் அந்த படம் வந்து இந்த டி பாஸ்ன்ற ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே நடிக்கிறாரு, அங்கே ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹீரோ. அவரோட படம் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக் படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜனநாயகனோட ரிலீஸ் டேட் பற்றி அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் இப்போதைக்கு அஃபிஷியலாக போட்டிருக்க அந்த ஒரு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கே டிவி யூடியூப் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து தளபதி ரஜினின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டரோட படத்தோட அப்டேட்மே நம்ம சேனலில் அகைன் அண்ட் அகைன் கொடுத்துட்டே இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸோட படத்தோட அப்டேட் வேணும்னா அந்த படத்தோட நேமை கமெண்ட் பண்ணி அப்டேட் வேணும்னு கேளுங்க. மறுநாளே நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோன்றது வரும். கிட்டத்தட்ட 99% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் என்ன நண்பா, தயவு செய்து உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏஎஸ்கே அஃபிஷியலும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம டிக்கெட் கிவ்வே எல்லாம் கொடுக்கலான்னு இருந்தோம். கிட்டத்தட்ட 20 மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் கிவ்வே கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் மண்ணிலி போட்டானுங்க சென்சார் போர்டு. இதுக்கு முன்னாடி கோட்டுக்கு கொடுத்துருந்தோம், பட் இந்த தடவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டை பொறுத்தவரைக்குமே சர்டிஃபிகேட் எப்போ ப்ரோ தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரலும் நம்மளால் அதை பற்றி சொல்லவே முடியாது. ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓடிடி ரைட்ஸை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை பற்றிலாம் இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அந்த நெகோசியேஷன்ன்றது வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினவங்க, ஓடிடி ரைட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணதுனால இப்போ புது ஓடிடி அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் படம் ஆல்ரெடி ஜூன் 4 அறிவிச்சிட்டாங்க. பட் இப்போ என்னன்னா டாக்ஸிக் படத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், நம்ம ஜனநாயகன் படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் போக போகிறதா சில தகவல்கள் கனடா நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட அந்த ஒரு நேம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். எஸ், இதிலெல்லாம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ஜூன் மந்த் பிளான் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாக்ஸிக் படத்தை ஜூலையில் பிளான் பண்ணலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயன்றது அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஜூன் மாதம்னு வரும்போது விஜய் அண்ணாவோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம ஜூன் 19 ரிலீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அதில் வந்து வீக்கெண்ட் வருது, ஒரு 4 நாள் லீவ் வருது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் ஆயிரும். இப்போ சப்போஸ் எலெக்ஷனில் விஜய் அண்ணா வந்து செகண்ட் பிளேஸ் வராரு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஒரு பக்காவான டேட். ஃபஸ்ட் பிளேஸ் வந்தால் இன்னும் சூப்பர். சிஎம்மோட பர்த்டே ஸ்பெஷலாக ஜனநாயகன் படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கார்டு போடலாம். அதுதான் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ஐடியாவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்குதுன்றது போது கண்டிப்பாக அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரிஜினல் செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறத விட நியூஸ் சேனல் அவங்க எல்லாருக்கோட சோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை பயங்கர சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜய் அண்ணாவோட ரசிகர்களாக இருந்தால் அடுத்த தரமான அப்டேட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கே டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. பாய் நண்பர்களே.